601 I wonder if you could help me in this matter. இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா என்று யோசிக்கிறேன். 602 I would be grateful if you could give me an opportunity. நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன். 603 I would be grateful if you could help me in this regard. இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவினால் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன். 604 I would be very grateful if you could help me. நீங்கள் எனக்கு உதவினால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். 605 I would have come earlier if I had known. எனக்கு தெரிந்திருந்தால் நான் முன்னதாகவே வந்திருப்பேன். 606 I would like to admit my daughter in your school. எனது மகளை உங்கள் பள்ளியில் சேர்க்க விரும்புகிறேன். 607 I would like to apologize for the inconvenience. ஏற்பட்ட சிரமத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 608 I would like to book a room at your hotel. உங்கள் ஹோட்டலில் ஒரு அறையை முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். 609 I would like to buy a mobile on installments. நான் தவணைகளில் ஒரு மொபைல் வாங்க விரும்புகிறேன். 610 I would like to extend my warm welcome to everyone here today. இன்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். 611 I would like to introduce you to my boss. உங்களை எனது முதலாளிக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 612 I would like to make a reservation for dinner. நான் இரவு உணவிற்கு முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். 613 I would like to make an appointment with the doctor. நான் மருத்துவரிடம் சந்திப்பு செய்ய விரும்புகிறேன். 614 I would like to meet the principal, please. தயவுசெய்து நான் முதல்வரை சந்திக்க விரும்புகிறேன். 615 I would like to request leave for 2 days for my personal reason. எனது தனிப்பட்ட காரணத்திற்காக 2 நாட்கள் விடுப்பு கேட்க விரும்புகிறேன். 616 I would like to speak to the manager, please. தயவுசெய்து நான் மேலாளரிடம் பேச விரும்புகிறேன். 617 I would like to thank you for giving me this opportunity. இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். 618 I would like to thank you for making my birthday so special. எனது பிறந்த நாளை மிகவும் சிறப்பானதாக்கியதற்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். 619 I would prefer to stay at home rather than going to the cinema. சினிமாவுக்கு செல்வதை விட வீட்டில் இருக்க விரும்புகிறேன். 620 I would rather stay at home than go out. வெளியே செல்வதை விட வீட்டில் இருக்க விரும்புகிறேன். 621 If anyone calls, tell them I will call when I come back. யாராவது அழைத்தால் நான் திரும்பி வரும்போது அழைப்பேன் என்று சொல்லுங்கள். 622 If anyone calls, tell them I am not at home. யாராவது அழைத்தால் நான் வீட்டில் இல்லை என்று சொல்லுங்கள். 623 If he had studied more, he would have passed the exam. அவர் அதிகம் படித்திருந்தால் அவர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பார். 624 If he had told me, I would have waited for him. அவர் எனக்குச் சொல்லியிருந்தால் நான் அவருக்காக காத்திருந்திருப்பேன். 625 If he studied hard, he would pass the exam. அவர் கடினமாக படித்தால் அவர் தேர்வில் தேர்ச்சி பெறுவார். 626 If I get a good job, I will buy a new car. நான் ஒரு நல்ல வேலை பெற்றால் நான் ஒரு புதிய கார் வாங்குவேன். 627 If I go to Delhi, I will visit the Red Fort. நான் டெல்லிக்கு சென்றால் நான் செங்கோட்டையை பார்வையிடுவேன். 628 If I had enough money, I would buy a new mobile. என்னிடம் போதுமான பணம் இருந்தால் நான் ஒரு புதிய மொபைல் வாங்குவேன். 629 If I had gone to the party, I would have met her. நான் விருந்துக்கு சென்றிருந்தால் நான் அவளை சந்தித்திருப்பேன். 630 If I had known, I would have come earlier. எனக்கு தெரிந்திருந்தால் நான் முன்னதாகவே வந்திருப்பேன். 631 If I were you, I would accept the offer. நான் உங்கள் இடத்தில் இருந்திருந்தால் நான் அந்த சலுகையை ஏற்றுக்கொள்வேன். 632 If it doesn't rain, we will go to the beach. மழை பெய்யாவிட்டால் நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம். 633 If it rains, I will not go to school. மழை பெய்தால் நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன். 634 If she had called me, I would have gone to the party. அவள் என்னை அழைத்திருந்தால் நான் விருந்துக்கு சென்றிருப்பேன். 635 If she had studied hard, she would have passed the exam. அவள் கடினமாக படித்திருந்தால் அவள் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பாள். 636 If the weather is good, we will go to the park. வானிலை நன்றாக இருந்தால் நாங்கள் பூங்காவிற்கு செல்வோம். 637 If you are free tomorrow, we can go to the movie. நீங்கள் நாளை ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் படத்திற்கு செல்லலாம். 638 If you are not feeling well, you should see a doctor. நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். 639 If you come to my house, I will cook biryani for you. நீங்கள் எனது வீட்டிற்கு வந்தால் நான் உங்களுக்கு பிரியாணி சமைப்பேன். 640 If you don't mind, I would like to ask you a question. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
641 If you could help, I would definitely help you. நீங்கள் உதவ முடிந்தால் நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவேன். 642 If I get extra money, I will buy a new mobile phone. எனக்கு கூடுதல் பணம் கிடைத்தால் நான் ஒரு புதிய மொபைல் போன் வாங்குவேன். 643 If I go to the shop, I will get you some chocolates. நான் கடைக்கு சென்றால் உங்களுக்கு சில சாக்லேட்டுகள் வாங்கி வருவேன். 644 If I had time yesterday, I would come to your home. நேற்று எனக்கு நேரம் இருந்திருந்தால் நான் உங்கள் வீட்டிற்கு வந்திருப்பேன். 645 If I have time tomorrow, I will come with you. நாளை எனக்கு நேரம் இருந்தால் நான் உங்களுடன் வருவேன். 646 If I were a businessman, I would earn a lot of money. நான் ஒரு தொழிலதிபராக இருந்தால் நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன். 647 If I were an animal, I would be an elephant. நான் ஒரு விலங்காக இருந்தால் நான் ஒரு யானையாக இருப்பேன். 648 If I were rich, I would buy a Harley Davidson bike. நான் பணக்காரனாக இருந்தால் நான் ஒரு ஹார்லி டேவிட்சன் பைக் வாங்குவேன். 649 If I won the lottery, I would buy a new car. நான் லாட்டரியில் வென்றால் நான் ஒரு புதிய கார் வாங்குவேன். 650 If it rains tomorrow, I won't come to college. நாளை மழை பெய்தால் நான் கல்லூரிக்கு வரமாட்டேன். 651 If you don't come to my birthday party, I will never talk to you again. நீங்கள் எனது பிறந்தநாள் விழாவிற்கு வரவில்லை என்றால் நான் உங்களுடன் மீண்டும் ஒருபோதும் பேச மாட்டேன். 652 If you don't feel well by tomorrow, please come. நாளைக்குள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தயவு செய்து வாருங்கள். 653 If you don't have an umbrella, I will lend you mine. உங்களிடம் குடை இல்லை என்றால் நான் என்னுடையதை உங்களுக்கு கொடுப்பேன். 654 If you don't mind, can you please close the door? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் தயவு செய்து கதவை மூட முடியுமா? 655 If you don't read well, you can write well. நீங்கள் நன்றாக படிக்கவில்லை என்றால் நீங்கள் நன்றாக எழுத முடியாது. 656 If you don't hurry, you will miss the train. நீங்கள் அவசரப்படாவிட்டால் நீங்கள் ரயிலை தவறவிடுவீர்கள். 657 If you had asked me, I would have brought it. நீங்கள் என்னிடம் கேட்டிருந்தால் நான் அதை கொண்டு வந்திருப்பேன். 658 If you mix red and blue, you get purple color. நீங்கள் சிவப்பு மற்றும் நீலத்தை கலந்தால் நீங்கள் ஊதா நிறத்தை பெறுவீர்கள். 659 If you need anything, just dial my number. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என் எண்ணை டயல் செய்யுங்கள். 660 If you study hard, you will pass the exam. நீங்கள் கடினமாக படித்தால் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். 661 If you want something done right, do it yourself. ஏதாவது சரியாக செய்ய வேண்டுமென்றால் அதை நீங்களே செய்யுங்கள். 662 If you want to talk, please raise your hand. நீங்கள் பேச விரும்பினால் தயவு செய்து உங்கள் கையை உயர்த்தவும். 663 If you were an animal, what would you be and why? நீங்கள் ஒரு விலங்காக இருந்தால் நீங்கள் என்னவாக இருப்பீர்கள், ஏன்? 664 If you win, you can lead. If you lose, you can guide. நீங்கள் வென்றால் நீங்கள் வழிநடத்தலாம், நீங்கள் தோற்றால் நீங்கள் வழிகாட்டலாம். 665 If you want study well, you will be like him. நீங்கள் நன்றாக படிக்கவில்லை என்றால் நீங்கள் அவரைப் போல இருப்பீர்கள். 666 In case of an emergency, please call me. அவசரநிலை ஏற்பட்டால் தயவு செய்து என்னை அழைக்கவும். 667 Is he doing well in his studies, madam? அவர் படிப்பில் சிறப்பாக செய்கிறாரா, மேடம்? 668 Is homeopathic medicine effective for arthritis? ஹோமியோபதி மருத்துவம் கீழ்வாதத்திற்கு பயனுள்ளதா? 669 Is it a good idea to drink green tea before bed? தூங்குவதற்கு முன் பச்சை தேநீர் குடிப்பது நல்ல யோசனையா? 670 Is it cheaper to buy a laptop from the USA? அமெரிக்காவிலிருந்து மடிக்கணினி வாங்குவது மலிவானதா? 671 Is it possible to increase height after 18 வயதிற்கு பிறகு உயரத்தை அதிகரிக்க முடியுமா? 672 Is photography allowed inside airports? விமான நிலையங்களுக்குள் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறதா? 673 Is there a direct flight from India to the USA? இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு நேரடி விமானம் உள்ளதா? 674 Is there any financial problem at home? வீட்டில் ஏதேனும் நிதி சிக்கல் உள்ளதா? 675 Is there anything else you would like to tell us? நீங்கள் எங்களிடம் சொல்ல விரும்பும் வேறு ஏதாவது இருக்கிறதா? 676 Is today hotter or colder than yesterday? இன்று நேற்றையதை விட வெப்பமாகவோ அல்லது குளிராகவோ இருக்கிறதா? 677 It consists of flour, milk, sugar, yeast and egg. இது மாவு, பால், சர்க்கரை, ஈஸ்ட் மற்றும் முட்டை ஆகியவற்றை கொண்டுள்ளது.
678 It has been a long time since we last met. நாம் கடைசியாக சந்தித்ததிலிருந்து நீண்ட காலமாகிவிட்டது. 679 It is a good idea to drink milk before bed. தூங்குவதற்கு முன் பால் குடிப்பது நல்ல யோசனை. 680 It is a great honor and privilege for me. இது எனக்கு ஒரு பெரிய மரியாதை மற்றும் சலுகை. 681 It is a great honor to receive this award. இந்த விருதை பெறுவது ஒரு பெரிய மரியாதை. 682 It is a great pleasure to have you here. உங்களை இங்கே வைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. 683 It is only 1 mile away from my location. இது எனது இருப்பிடத்திலிருந்து 1 மைல் தொலைவில் உள்ளது. 684 It is too hot today, so you better stay at home. இன்று மிகவும் வெப்பமாக இருக்கிறது, எனவே நீங்கள் வீட்டிலேயே இருப்பது நல்லது. 685 It is too late so that we can catch the bus. மிகவும் தாமதமாகிவிட்டது, அதனால் நாம் பேருந்தை பிடிக்க முடியாது. 686 It may take a few minutes to activate your iPhone. உங்கள் ஐபோனை செயல்படுத்த சில நிமிடங்கள் ஆகலாம். 687 It takes 14 hours to fly from India to Canada. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு பறக்க 14 மணி நேரம் ஆகும். 688 It takes 5 minutes for my computer to boot. எனது கணினியை துவக்க 5 நிமிடங்கள் ஆகும். 689 It takes about 10 minutes to reach the station. நிலையத்தை அடைய சுமார் 10 நிமிடங்கள் ஆகும். 690 It takes me about 2 hours to fall asleep. நான் தூங்க சுமார் 2 மணி நேரம் ஆகும். 691 It took me 10 days to finish the project report. திட்ட அறிக்கையை முடிக்க எனக்கு 10 நாட்கள் ஆனது. 692 It would be grateful if you could send me the details as soon as possible. முடிந்தவரை விரைவில் நீங்கள் எனக்கு விவரங்களை அனுப்பினால் நன்றியுள்ளவனாக இருப்பேன். 693 If you want to keep a secret, you must hide it from yourself. நீங்கள் ஒரு ரகசியத்தை வைத்திருக்க விரும்பினால் நீங்கள் அதை உங்களிடமிருந்து மறைக்க வேண்டும். 694 Japanese is the most difficult language to learn. ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமான மொழி. 695 John can speak not only English but also Hindi. ஜான் ஆங்கிலம் மட்டுமல்ல இந்தியும் பேச முடியும். 696 John was tired because he had been working for a long time. ஜான் நீண்ட நேரம் வேலை செய்து கொண்டிருந்ததால் சோர்வாக இருந்தார். 697 John will be discharged from hospital today. ஜான் இன்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார். 699 Ladies and gentlemen, a very warm welcome to all of you. சீமான்களே சீமாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வரவேற்பு. 700 Let us stop working and relax for a while. வேலை செய்வதை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்போம்.